இவ்வளவு வத்தல் மிளகு, 2 ஜீரகம், 2 நல்ல மிளகு, இவ்வளவு பச்சை மல்லி, இவ்வளவும் தீயல், சுண்டவத்தல் தீயல் வைக்க போகிறேன். அப்புறம் இவ்வளவு தேங்காய், இவ்வளோ தேங்காய் போடணும்ல, ஒரு முறி தேங்காய், ஒரு முறி தேங்காய், பெரிய முறிக்கு ஒரு முறி தேங்காய், இவ்வளோ வறுக்க போகிறேன். வறுத்துட்டு சொல்கிறேன். ஒரு முருங்கைக்காய், இவ்வளவு சின்ன வெங்காயம், இது போட்டால் தான் டேஸ்ட்டு ருசி. இது வெள்ளைக்கூடு, ஒரு கூடு வெள்ளைக்கூடு, இவ்வளவு சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், இவ்வளோ, வேறு எதுவும் போடலாம். அது பிறகு இந்த சுண்டவத்தல் நானே தயார் பண்ணுறது. கடையில் உள்ளது உங்களுக்கு உப்பு கைக்கும், இது உப்பு இருக்காது. உப்பெல்லாம் கரெக்டாக போட்டு வச்சுருக்கேன். இதை நான் போடும்போது காட்டி தரேன். நான் மிளகு, நான் வத்தல் மிளகு போடுறேன். ஏன்னா வத்தல் மிளகு தான் ஃபஸ்ட்டு போடணும். வத்தல் ஏன்னா அது காரணம் வந்து கறி பத்து ஃபஸ்ட்டு எடுத்துடணும். நல்லா சிவப்பு கலர் வர்றது வரை அப்படி வரணும். உங்களுக்கு வத்தல் பொடி இருந்தால் நீங்கள் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் போட்டாலும் போதும். எண்ணெய் ஊற்றலை, சும்மா வறுக்கிறேன். நான் நல்லெண்ணெயில் தான் வைப்பேன். அது அந்த சீன் சட்டியில் எண்ணெய் இருந்து நல்லெண்ணெய் விட்டு வருங்க. இதே நல்லெண்ணெய் வரப்பட்டுட்டு அதிலே நான் மல்லியை போட்டாச்சு. அதையும் போட்டு வறுத்துட்டா போதும். மல்லி எவ்வளோ போட்டோமா? மல்லி ஒரு கரண்டி, ஒரு கிண்ணம், ஒரு ஆப்பை. இது நிறைய மல்லி, இது நிறைய மல்லி, இந்த கிண்ணம் இது நிறைய மல்லி போட்டேன். வறுத்தாச்சு. இப்படி வறுத்தா போதும். இந்த மாதிரி எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய், ஒரு அளவு, ஒரு 2 ஸ்பூன். இந்த தேங்காவை வறுக்கிறது, ஒரு துண்டு தேங்காய். தீயல் ஒன்று தேங்காய் கரியாமல் வரப்படணும். தீயல் வச்சா 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுனாலாம். வறுத்த பிறகு காட்டுவேன்னு. மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் இதில் போடணும். போட்டு இப்படி வறுக்கணும். அவ்வளோதான். இது வறுத்தது போதும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் உரி போட்டுக்கிடுவேன். 2 வெள்ளைக்கூடு, வெள்ளைக்கூடு அதை நறுக்கி போட்டுட்டா போதும். தொலியோடி போட்டாலும் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சு. ஆறணுன்னு அரைக்கணும். முருங்கைக்காய் அதில் போட்டால் வேவாது, எல்லாத்தையும் வதக்குறதுல. அதனால் அந்த முருங்கைக்காயை நான் அவிக்கிறேன். ஒரு முருங்கையை கொஞ்சம் தண்ணி லேசாக உப்பு போட்டு அவிக்கிறேன். அப்போ தான் நல்ல முட்டை போல் இருக்கும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். சுண்டவத்தில் வறுக்கணும் ஃபஸ்ட்டு. காயட்டு நிறைய போடணுங்கள, இவ்வளோ போடுவோம். போட்டால் நல்லா இருக்கும். சாப்பாட்டில் வரையுதுன்னா நல்லது உடம்புக்கு. அது மணமே கொஞ்சம் மோரில் போட்டு வச்சுருக்கேன். மோரில் போட்டு காயை போட்டு வச்சுருக்கேன். போட இதை லாஸ்ட்டில் போடணும். எல்லாத்தையும் வதக்கிட்டு குழம்புல தூக்கி போடணும். அப்போ அது மேலே அழகாக கிடக்கும். அது வந்து கடையில் நம்ம வாங்கினா அது உப்பு, ரொம்ப உப்பு. நல்ல மொறுமொறை ஆகுது. கருப்பானாதான் அது நல்ல மொறுமொறாக இருக்கும். எடுத்து பார்க்கும்போது மொறுமொறாக இருக்கும். கசக்காது. இது கசக்கவே செய்யாது. இது சாப்பிட்டா நல்லது. சுண்டவத்தல், குடல் புண்ணு, இதுக்கெல்லாம் நல்ல ஃபஸ்ட்டு மருந்து. இது வறுக்கும் போதே அவ்வளோ மனம், நல்லா மணக்குது. இதை லாஸ்ட்டில் குழம்புல போட்டுட்டா வரும். நம்ம இனி இந்த எண்ணெயிலே இதெல்லாம் வதக்கிடணும். இனி கடுகு கொஞ்சம், இவ்வளவு வெந்தயம், இவ்வளவு கடுகு, 2 வத்தல் மிளகு. வத்தல் மிளகு எதுக்கு போடணும்னா அது பார்க்க நல்லா இருக்கும்.
கொஞ்சம் இது பொரிஞ்ச உடனே உள்ளி எவ்வளோ வச்சுருக்கோம்மா? சின்ன உள்ளி 2 கைப்பிடி. அது நல்லா முட்டை போல் வந்து இதாகும். ஒரு பூண்டு, ஒரு கூடு பூண்டு, பெரிய பூண்டு, அதனால தான் அது அப்படி இருக்கு. இவ்வளோ இது நல்லா வெந்த பிறகு மசாலையை அதில் ஊற்றணும். இது நல்லா வெந்த பிறகு இது வேவச்சு அப்படியே கிடந்து வெந்துடும். நல்லா அரைஞ்சிரும். இது மிக்ஸி கொஞ்சம் நல்லா அரையும். புளி அளவாக புளி ஊற போட்டு வச்சுருக்கு. இனி கொஞ்சம் நிறைய போடணும். அப்போ 2-3 நாளைக்கு இந்த குழம்ப நம்ம வச்சு தின்னலாம். இவ்வளோ புளி, ஒரு எலுமிச்சம்பழம் புளி, ஏன்னா நிறைய இருக்குல்ல. புளி கரைச்ச இங்கே வெளியூரில் இருந்தால் புளி கரைச்சது இது போல தான் வரும். போக வேண்டாம், அங்கே போகிறது கொள்ளாமல் ஒரு பயிலுக்கு வெளியே போகலாம். உங்க கூட படித்த பயிலும் அங்கே இருக்காங்க. எல்லாத்தையும் மசாலையெல்லாம் கரைச்சி விட்டாச்சு. மசாலையெல்லாம் போட்டாச்சு. நீ எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் ஒரு சிலவங்களுக்கு வந்து கட்டியாக இருக்குது பிடிக்கும். இதை அவிச்சு வச்சா இந்த முருங்கைக்காய் அதை போட்டுறணும். ஏன்னா அது அல்லாட்டி சவப்படாது, ஒரு மாதிரி இருக்கும். அதனால தண்ணி இன்னும் ஊற்றணும். ஊற்றிட்டு வேறு பாத்திரம், இது இரும்பு சட்டியாகும். அதனால் நல்ல இதான பிறகு உப்பெல்லாம் இப்போ போடணும். தண்ணி ஊற்றிட்டு 220 ரூபா. இனி உப்பு அளவா நான் பரல் உப்பு தான் போடுவேன். ஏற்கனவே அந்த முருங்கைக்காயில் 2 உப்பு போட்டு தான் அவிச்சிருக்கேன். வேறு காணாட்டா கொஞ்சம் போட்டுக்கிடணும். இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் வரட்டு. எண்ணெய் மேலே வரும். இது வற்றும். அதுக்கப்புறம் தான் நம்ம கொதிக்கும்போது இதை போட்டுறணும். இது கசக்காது. நம்ம போட்டிருக்கிறது நம்ம வீட்டில் தயார் பண்ணி போடுறதுனால கசக்காது. நீங்கள் வாங்கினா உப்பு போடக்கூடாது. இந்த குழம்பு வைக்கும்போது உப்பை குறைச்சி போடணும். ஏன்னா கொதிச்சு வருது, உள்ளி முட்டை போல் இருக்கும். இன்னும் இது வற்றணும். வத்தக்கு முன்னே எடுத்துடக்கூடாது. நான் இங்கே கிழக்க உள்ளவங்க சொல்லுவாங்க இது சுண்டவத்தை, இந்த என்ன சுண்டவத்தை குழம்புன்னு, வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க. நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதாவது தீயல். இனி இதை போடணும். அது சூப்பராக இருக்கும். அது பார்க்கறதுக்கும் ஒரு அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும். இந்த சைடு உள்ளவங்க மேற்க உள்ளவங்களுக்கு நல்லா பிடிக்கும், கிழக்க உள்ளவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் நான் அங்கே சென்னையிலெல்லாம் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் வச்சு. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் கொடுப்பேன், பக்கத்துலேயும் கொடுப்பேன். அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இனி இது கொதித்து நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். ஒரு வாரம் வச்சுக்கிடலாம் அப்படியே. இனி வத்தட்டு கொஞ்சம்.